இன்றைய தினத்தில் நமக்கு சிறப்பு சிந்தனை உரையளிக்க ஒவ்வொரு குரு தினத்திலும் இறை ஆசிரியர் ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வருகை புரிவார். இன்றைக்கு நமக்கு ஐயா கொடுத்திருக்கும் தலைப்பு அகம் புறம் ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்புல ஐயா நமக்கு பேச இருக்காங்க. சரிங்களா? எல்லா மனிதனுக்கும் தேவையானது ஆனந்தம், மகிழ்ச்சி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நம்மளை எப்படி ஆனந்தமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கறத ஐயா நமக்கு உரைக்க இருக்காங்க. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க மெய்யன்பர்களே, உன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். இப்போ ஒரு மாத காலம் மௌனம் ஏற்றி திரும்பியிருக்கின்றார் இறை மதன் அவர்கள். அது இந்த வயதுல 40 வயது கூட இன்னும் அவருக்கு வயதுல ஒரு 30 நாட்கள் குடும்பத்தை விட்டு, நண்பர்களை விட்டு, அவருடைய தினசரி கடமைகளை விட்டு தனியாக அமர்ந்து மௌனம் இருந்திருக்கிறார் என்று சொன்னா உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை. நமக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் கூட பேசாம இருக்க முடியல இல்லை? அவதானே. அப்படி இருக்கிற கட்டத்துல அவங்க மார்கழி மாதம் முழுவதும் இருந்தது ஒரு பெரிய சாதனை. அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக அவருக்கு நான் தெரிவிச்சிட்டேன். நண்பர்களே, இறை சாதனை இந்த மார்க்கத்துக்கு பேரு அவர் அப்படித்தான் வச்சிருக்காரு. இறைய சாதிக்கிறதுனா என்ன அப்படின்னா, இறை உணர்வு, தன்னை இறைவனாக உணர்வதுதான் இறை சாதனை. அது வேணும். அந்த இறை அறிவு, இறை உணர்வு அவசியம் வேணும். ஒன்னும் இந்த ஆன்மா உடலெடுத்ததுடைய நோக்கமே தன்னை உணர்வதுதான். ஆன்மா தன்னை உணர்வதற்காகவே. ஏன்னா முற்பிறவியில் அது உணரல. எத்தனையோ பிறவி எடுத்து ஜென்மாந்தரங்கள் என்று சொல்ல, பிறவி பெருங்கடல் என்று சொல்ல, கோடிக்கணக்கான மனித உடல், அதற்கு முன்பு கோடிக்கணக்கான விலங்கின உடல், அத்தனையும் எடுத்து கடந்து 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 இப்போ இந்த பிறவில இங்க நானாக, நீங்களாக இந்த ஆன்மா உடல் எடுக்க. ஏன்னா இதுவரைக்கும் எடுத்ததுல ஆன்மா தன்னை உணரலை. அது காரணம் வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், தகுதி இல்லாம இருக்கலாம், குரு கிடைக்காம இருக்கலாம், பல காரணங்கள். ஆனா நமக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்? குரு கிடைச்சிருக்காரு. முதல் வாய்ப்பு. தகுதியும் இருக்குது. உங்க எல்லாருக்கும் தகுதி இருக்கிறதுனாலே மாலை நேரத்துல எத்தனை பேர் மற்ற இதெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப வைராக்கியம் இருக்கு, தகுதி இருக்கு. அப்ப வாய்ப்பும் தகுதியும் கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி ஆன்மா தன்னுடைய ஆத்மார்த்தத்தை உணர்ந்து கொள்ளும். அது உணர்ந்து கொள்வதற்கு நாம கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு வேதாத்திரி மகர்ஷியுடைய பல கருத்துக்கள், முக்கியமா 2 கருத்து. ஒண்ணு, எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் அமைதியா மகிழ்ச்சியா சிரமம் இல்லாம வாழலாம், அத வாழ்வியல் தத்துவம் என்று சொல்ல, அல்லது உளவியல் என்று சொல்ல. இன்னொன்று இயற்கை தத்துவம். இறைவன் யார், இந்த உலகம் எவ்வாறு வெளிப்பட்டிருக்கு, நான் யார்,
இதெல்லாம் இயற்கை தத்துவம். ஒன்று வாழ்க்கை தத்துவம், மற்றொன்று இயற்கை தத்துவம். இந்த இரண்டு தத்துவங்களையும் இணையாக கற்று வாழ்ந்தமையானா மகிழ்ச்சியா வாழலாங்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆறாவது அறிவினை முழுமை அடைந்து தன்னுடைய இறைமையையும் உணர்ந்து நான் இறைவன் அப்படின்னு ஒரு உணர்வு. அதனால என்ன சார் கிடைக்கும் ஒரு கேள்வி அப்படின்னா, அந்த இறை என்ற சொல்லுக்கு பல கோணத்துல பொருள் கொடுக்கலாம், அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், பல கோணங்கள். ஒண்ணு, இறையினுடைய தன்மை, அந்த இறை ஆற்றலுடைய தன்மை ஆனந்தம், பிளிஸ்ஃபுல்னஸ் என்று ஆங்கிலத்தில் பேரின்பம். எது? இறைநிலையின் தன்மை பேரின்பம் அல்லது பேரானந்தம். அந்த இறைநிலையினுடைய திறன், தரம் ஆனந்தம், தன்மை ஆனந்தம். இறைவனுடைய தரம், குவாலிட்டி ஆனந்தம். அதனுடைய திறன், எபிலிட்டி அப்படின்னா தன்னுடைய தன்மையை தானே உணர்ந்தக்கூடிய ஒரு திறன் இருக்கு. அந்த திறன் அதை வெளிப்படுத்துகிற போது இறைநிலை. இறைநிலை என்று சொன்னா நிலை என்றாலேயே அசைவற்ற நிலை, ஸ்டாட்டிக் என்று சொல்ற நிலை. அந்த நிலை பொருளுக்குள்ள என்ன இருக்கு? ஆனந்தம், தன்மை. தன்மை ஆனந்தம் இருக்கு. அது வெளிப்படுத்தக்கூடிய திறன் இருக்கு, எபிலிட்டி. என்ன திறன்? தன்னிருக்க சூழ்ந்தழுத்து ஆற்றல். இது அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது அப்படிலாம் கேள்வி இல்லை, பதில் சொல்லுக்கு ஆள் இல்லை. அதனுடைய முதல் பண்பு தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதை கொண்டு தன்னகத்தே அடக்கமாக இருந்த அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா, நேரடியா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா முதல்ல என்ன வெளிப்படுத்துது? அடக்கமாக இருந்த சக்தியை இயங்கும் சக்தியாக வெளிப்படுத்து. அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜியை டைனமிக் எனர்ஜியா, இயங்கும் சக்தியா வெளிப்படுத்து. இப்போ நிறைய இயங்கும் சக்தி, அது என்ன சொல்றோம்? இறைத்துகள் அல்லது மின் துகள். அதை விட சிறிய துகள் இல்லை, அந்த மாதிரி சக்தி துகள் அது வெளிப்படுத்தும். க்ஷணத்துக்கு க்ஷணம் கண்மூடி திறந்ததுக்கு முன்னாடி பல கோடி மின் துகள்கள் கொட்டும் முகிலன, பாரதி சொல்லுவான், கொட்டும் முகிலன. அப்புறம் அதே சூழ்நிலை மாற்றம் என்ன பண்ணிட்டு அந்த மின் துகளை எல்லாம் திணிவு பெற செய்யுது. திணிவு, இன்டென்சிட்டி. அந்த திணிவுக்கு ஒப்ப அது பொருள் வடிவம் எடுக்கு. காற்று, நெருப்பு, நீர், நிலம், கோள்கள், அண்ட சராசரன், மொத்தத்துல பிரபஞ்சம். அணு முதல் அண்டம் ஈராக உள்ள அனைத்து பொருள் தோற்றங்களையும் எது வெளிப்படுத்துது? தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். தன்னகத்தை அடக்கமாக இருந்த ஆற்றலோடு கூடிய அறிவை, அடக்கமாக இருந்த அது இயக்கமா வெளிப்படும். இயக்கம்னா சக்தி, டைனமிக் எனர்ஜி. பிறகு சூழ்ந்து அழுத்தி அதெல்லாம் திணிவு பெற செய்து திணிவு நிலைக்கு ஒப்ப ஒரு ஏரியால காற்று, இந்த ஒரு இடத்துல நெருப்பு, அப்புறம் நீர், நிலம், இவெல்லாம் சேர்ந்து கோளங்கள், பூமியை போல கோள்கள், மொத்தத்துல பிரபஞ்ச வெளிப்பாடு. அப்ப இறை நிலை ஆதியில் என்னவாக இருந்தது? நிலையாக இருந்தது. இறைவன் ஒரு வார்த்தை, இறைவன் சொல்லப்பட்ட. இறைவன் சொல்லும் போது அவன் இவன் வர்றதுனால மனித உருவத்துல ஏற்கனவே கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். முருகனாக, சிவனாக, பெருமாளாக, விநாயகனாக 1008, 1000க்கு மேல சகஸ்ர கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஆக இறைவன் என்ற சொல்லை பயன்படுத்துவதை விட இறை,
அந்த இறை அதனுடைய முதல் நிலை என்னன்னா இறை நிலை. அது ஸ்டாட்டிக்கா இருக்கு, எல்லையற்று. அப்புறம் இயங்குது. இயங்கும் போது அது சக்தி இல்லையா, அப்ப இறை சக்தி அல்லது இறை துகள் ரெண்டாவது. அப்புறம் பஞ்சபூதங்களா வடிவெடுக்குதா, அது இறை பொருள். பிறகு படிப்படியா உணர்வு நிலையில தாவரம் என முதல் கொண்டு மனிதன் வரைக்கும், ஆறறிவு பிடித்த மனிதன் வரைக்கும் எண்ணிறைந்த ஜீவராசிகள். ஜீவன் என்ன, உணர்தல். அப்ப இறை இங்க இறை உணர்வா, உணர்தலாக மாறும். அப்ப இறைய நம்ம பல கோணங்களை பார்க்கிறோம். இறை நிலையாக ஸ்டாட்டிக்கா பார்க்கிறோம், டைனமிக்கா பார்க்கிறோம், இன்டென்சிஃபைடு எனர்ஜியா பார்க்கிறோம். அப்புறம் உணர்தல், கான்சியஸ்னஸ், இப்படி எல்லாம் பார்க்கணும். இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அது இதனுடைய இந்த இயற்கையோட நோக்கம் என்னன்னா, அந்த இறைநிலையில் அடக்கமாக இருந்த ஆனந்தம், அந்த தன்மையை வெளிப்படுத்த முதல்ல வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துது? பஞ்சபூதங்களாக, பல ஜீவ இனங்களாக வெளிப்படுத்துது. இறுதியில் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்திட்டு பாருங்க, அதை உணர்வதற்காக மனிதனாக வடிவெடுக்க. மனிதன் என்ன சொல்றோம்? ஆனந்தன். ஏன்னா ஆனந்தத்தை உணரக்கூடிய தகுதி விலங்குக்கு அவ்வளவா இல்லை, மனுஷனுக்கும் முழுமையா இருக்கு. தன்னுடைய 5 புலன்களை கொண்டு விலங்கு சூரியனை பார்த்து வியப்பா பார்க்காது, ரசனையோடு பார்க்காது. அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இயற்கையோடு இசைந்து வாழ்மே தவிர விலங்குக்கு பெரிய ரசனை உணர்வு இல்லை, சிந்திக்கிற தன்மை இல்லை. ஆனா மனிதனிடம் அந்த அறிவு இருக்கு, 6வது அறிவா எழுச்சி பெற்றிருக்கு. அது இயற்கை என்ன பண்ணுது? ரசிக்குது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிடணும்? இறைநிலை, அதனுடைய தன்மை ஆனந்தம், அதை முதல்ல வெளிப்படுத்து பஞ்சபூதங்கள் ஜீவ இனங்கள் வெளிப்படுத்தி அந்த ஆனந்தத்தை உணர்வதற்குரிய தகுதியான ஒரு உருவத்தை எடுக்க. அதான் மனிதன். இவ்வளவு இறைநிலை, இறை. சரியா? அப்போ இப்ப நம்ம நேரடியா விஷயத்துக்கு, அப்ப நாம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, முதல்ல ஆனந்தமா வாழ்றது. இந்த இயற்கையெல்லாம் கண்டு ரசித்து வியந்து பார்த்து ஆழ்ந்து சிந்தித்து இந்த இயற்கை வளங்களை எல்லாம் வாழ்வியல் வளங்களாக மாற்றி மின்சாதனம் கண்டுபிடித்து நல்ல சௌகரியங்கள், ஏசி பெட்ரூம் வச்சு நல்ல ஸ்மார்ட் போன் வச்சு மகிழ்ச்சியா வாழக்கூடிய எல்லாத்தையும் அந்த அறிவு உருவாக்கிடுச்சு. கண்டுதானா? ஆனால் ஒரு சின்ன சிக்கல், இடர்பாடு. எல்லாவற்றையும் கண்டு ரசிக்க வேண்டிய மனிதன் ரசிக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எதை கண்டு ரசிச்சாலும் அதை அபகரிக்கணும்னு ஒரு எண்ணத்துக்கு போறான் இல்லையா? ஒரு ரோஜா செடியில நிறைய பூத்து கிடைக்குது, அழகா இருக்கு, பன்னீர் ரோஜா. இந்த அழகை ரசிக்கிறோம், இந்த ஸ்மெல்ல நல்ல இனிமையா எடுக்கிறோம். அதோட நின்றுட்டா பரவாயில்ல. அந்த பூவெல்லாம் பறிச்சு கொட்டையில வைக்கணும், அதை வீட்டுல ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது பேர் அபகரித்தல். ரசனையோடு நிற்காம மனிதன் அதை அபகரிக்க ஆரம்பிக்க, அங்கதான் சிக்கலாக. நல்லா கவனிக்கணும், உங்க மனசுல அபகரித்தல் இருக்கான்னு பாரு. இப்போ ஒரு கடை வீதிக்கு போறோம், ஒரு 10 பொம்மைகளை நிறைய வரிசையா நிறுத்தி அழகழகா சாரி கட்டி விட்டுருக்கிறான். ரொம்ப அழகா இருக்கு, ரேர் கலர் வித் ரேர் பார்டர். ரேட்டும் அப்படி ஒண்ணு காஸ்ட்லியா இல்லை. அதே வீட்டுல 50 சாரி இருக்கு, தேவையில்லை. ஆனா அந்த சாரியை பார்க்க நான் என்ன சொல்ல, பாருங்க, ரசிங்க. அந்த கலர் காம்பினேஷன், அந்த பார்டரோட என்ன காம்பினேஷன் இருக்கு, இட்ஸ் வெரி ரேர் கலர். அப்கோர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. பட் வாங்கணும்னு தேவையில்லை. அது அழகா இருக்குங்கிறதுக்காக அந்த அழகை ரசிப்பதோடு நிறுத்தாம அது தனக்கு வேணும்னு கொண்டு வந்து பாருங்க. இங்கதான் இந்த ஆன்மா மாட்டிக்குது. எதுல? தன் அழகை கண்டே. ஆன்மானா என்ன? இறைநிலை.
இறைநிலை மனிதனிடம் ஜீவ ஆன்மா, பொருட்களிடம் பூத ஆகாஷ், பொருட்கள் அழகான பொருட்களாக வெளிப்பட்டிருப்பதும் இறைநிலை, அதை ரசிக்க பார்க்கிற மனிதராக வெளிப்பட்டிருப்பதும் இறைநிலை. அங்க அதிர்ஷ்டிக்குது, அது வேணும்னு நினைக்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்கு சாரின்னு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம எதையெல்லாம் ரசிக்கிறோமோ அத்தனை எனக்கு வேணும், எப்படியாவது வேணும். இந்த இடத்துல மனித அறிவு அதுக்கு மேற்கொண்டு வளர்ச்சி அடையாம ஒரு சிக்கல்ல மாட்டிடுச்சு. எல்லாரும் தனித்தனியா சொல்ற எல்லா மனிதர்கள் சிக்கல்ல மாட்டி அந்த சிக்கல்ல மாட்டினதுனால என்ன ஆயிடுச்சு, ரசனை மறந்து போச்சு. வேணும்னு அடம் பிடிக்குது. சரி புட்டு வச்சிருக்கல, இன்னைக்கு பொங்கல் பண்டிகை 2 நாளைக்கு வீட்டுல பெரிய இலை போட்டு, எங்க வீட்டுல எங்க ஊர்ல பொதுவா அந்த கேரளா பேஸ்டு ஊர் நாகர்கோவில், இங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் வைப்பாங்க. அவியல், பொரியல், தோரை, எலுசேரி, அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய், இஞ்சியில 2 வெள்ளை ப்ரௌனு, மாங்காய் பச்சடி, ஓலை, அப்பளம், நேந்திரிக்காய் சிப்ஸ், முழுவப்பா, அப்புறம் சாதம், முதல் சாதம் பருப்பு, அப்புறம் சாம்பார், அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் 3 பாயாசம், பால் பாயசம், அடை பாயசம், பாசி பயிர் பாயாசம், இவ்வளவும் இருக்கும். ஒரு விருந்துனா இவ்வளவு இருக்கும். இதுல ஒரு மனுஷன் இத்தனை அறுசுவை உணவு வச்சிருக்குல்ல, ரசித்து ஒரு 20 நிமிஷம் ஒவ்வொன்றா எடுத்து ரசித்து சொல்லி ஆஹா அப்படி சாப்பிட்டாங்க எத்தனை பேர்? யாரும் இல்லை. ஆனா முதல்ல எடுத்து நக்குவான், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சர்டிபிகேட் கொடுத்தாச்சா, அப்புறம் அவன் கையும் வாய் தான் சாப்பிடுங்க தவிர அவன் சாப்பிட மாட்டான். அவன் எங்கேயோ கணக்கு போட்டுட்டு இருப்பான், வேற எதையோ அபகரிச்சுட்டு இருப்பான். ரசனை போயிடுச்சு. உண்ணும்போது உணவை ரசித்து சுவைத்து அப்படி சொல்லுவோம், என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டிய சாப்பாடு ஒரு நாளைக்கு, அதை விட்டுட்டு எங்கேயோ கணக்கு போட்டோம், அபகரிக்க கணக்கு. இன்னும் ஒரு சிலர் பச்சையா சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காது, ஒரு கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் இருக்க முடியுது? எங்கேயோ மைண்டு போயிருது அவனுக்கு, திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம் போயிருது. ஏன்னா அபகரித்தது. யாரும் மறக்காதீங்க, ஒவ்வொருடைய மனசுலையும் பல பதிவுகள் இருக்கு. அதுல மேல் பதிவு என்ன தெரியுங்களா? அபகரித்தல். பச்சை சொன்ன திருகுதல், பிறர் வளம் பறித்தல், விலங்கின குணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விலங்கின குணம் அது மேலோங்கி இருக்கும். அது என்ன ஆயிருது, ரசிக்க விடாம தடு. ஆனா இயற்கையில அந்த இறை ஆற்றல் தன்னை எவ்வளவு அழகா வெளிப்படுத்தின்னு தெரியுமா? எங்க ஊர்ல கன்னியாகுமரி கடல் இருக்கு, 3 பக்கம் கடல். எத்தனை பேர் அந்த கடலுடைய பரப்பை, அதனுடைய அந்த ஒரு 180 டிகிரியில அரை வட்டத்துல தெரியும், 3 பக்கம் கடல் பார்த்தீங்களா? அந்த அழகை எத்தனை பேர் ரசிச்சாங்க? அந்த கடல்ல, கன்னியாகுமரி கடல்ல விசேஷம்னா, ஒரு பக்கம் பச்சையா தெரியும், ஒரு பக்கம் நீளமா தெரியும், இன்னொரு பக்கம் லைட் கிரீனா தெரியும், கடலுடைய நிறம். அந்த அழகை எத்தனை பேர் ரசிச்சாங்க? இல்லை. அங்க போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு 4 பேர் சேர்ந்து போயிருப்பாங்க. அங்க குடும்ப பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, சினிமா, இதை பத்தி பேசுவாங்க. கஷ்டப்பட்டு கன்னியாகுமரி போயிட்டு ரசிக்கல. முழு நிலவை எத்தனை பேர் ரசிச்சிருக்காங்க? அதிகாலை உதய சூரியனை எத்தனை பேர் ரசிச்சிருக்காங்க? அந்த குங்கும சிகப்புல வரும், சூரியன் உதிக்கிற போது குங்கும சிவப்பு, அப்புறம் தான் மெதுவா ஆரஞ்சா மாறும், அப்புறம் மஞ்சளா மாறும், அப்புறம் வெள்ளையா போயிடும். எத்தனை பேர் ரசிச்சிருக்கோம்? விண்மீன்களை எத்தனை பேர் ரசிச்சிருக்கோம்? ரசனை உணர்வு இருக்கு. ஆனால் இவன் மனசில் இருக்கக்கூடிய அபகரித்தல் என்ற குணம் இந்த ரசனை இல்லாம ஆக்கி. நீ நல்ல ரெசிபிகள் உண்டுமானா உங்க மனசு வந்து பணம்னு அலையாது. பணம் தரும் மகிழ்ச்சியை விட இயற்கை தோற்றங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியை தரும். போன 10 நாளைக்கு முன்னாடி 5 நாள் முன்னாடி எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சது. வெளியில வராண்டால உட்கார்ந்து அந்த மழையினுடைய குளிர்ச்சியை உள்வாங்கி
மகிழ்ச்சியா இருந்தவங்க எத்தனை பேர்? அது எங்க வீட்டு கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய தென்னை மரம். இது ஒரு தென்னை தோப்பு. இந்த மழை நல்லா பெய்து முடிஞ்சு வரும் பாருங்க. அப்ப அந்த தென்னங்கீட்டுல இருந்து தண்ணி சொட்டு சொட்டா ஒரு மென்மையான சத்தம் கேட்கறது எப்படி இருக்குங்கிறீங்க? அப்படி இருக்கும். நான் ருசிப்போம். நான் எதுக்கு சொல்ல வரேன்? இறையாற்று, இறைவன், இறைவன் தன்னை அழகழகா வெளிப்படுத்துறான். முதல்ல வெளிப்படுத்திட்டு அந்த ரசிக்கிற மனிதனையும் மனிதராகவும் நாம மனிதனாகி நாம இந்த இயற்கையை ரசிச்சோமா? ரசிக்கிறோம்ல. பாரதி பாடுறாங்க, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. நம்ம கருப்புன்னு சொல்லி காக்காவை விரட்டிடுவோம். அது எச்சு கையால வரணும். ஆனா அவன் காக்கை எப்படி பாக்குறான்? காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம். அப்ப இறைவனை அங்க கருப்பா பார்க்க, இறைவனை பார்க்க பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. வர்றவன் கேட்கும் ஒளிகளிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் மிக இசைக்குதடா நந்தலாலா. நாம சப்தத்தை என்ன சொல்லுவோம்? என்னையா சப்தம்? அவன் சொல்றான் இறையின் கீதம்ங்கிறான். தீக்குள் வெள்ளை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் என்பது தோன்றுதையே நந்தலாலா. நம்ம தீனா என்ன சொல்லுவோம்? சுற்றுவோம், வெந்துரும். பாரதி என்ன சொல்றான்? நெருப்பினுடைய அந்த வெப்பம் இருக்கு, அது இறைவனை தீண்டுவது போல இருக்கு. எப்போ? நல்ல குளிர்காலம். இப்ப குளிர்காலம் தானே. சில கிராமத்துல எல்லாம் நெருப்பு போட்டு உட்கார்ந்துக்குவாங்க சுத்தி. இப்ப நெருப்பு சுடுதா? என்ன பண்ணுது? உடம்புக்கு ஒரு விருப்பான ஒருத்தாங்க சோமா இருக்கு. நெருப்பு சுகமா இருக்கு. தீயினுள் விரலை வைத்தால் நந்தலால உன்னை தீண்டும் என்பது தோன்றுது. இறைவனையே தீண்டலாம் அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கா அந்த நெருப்பு காயம். இயற்கை எப்படி ரசிக்கிறாமா? இன்னொரு இடத்துல ரசிக்கிறான். காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே. ஏ இறைவா, காயா இருக்கும் போது புளிக்கியே, பழமான இனிக்கிறியே, இதோட ரகசியம் என்ன? அவன் இயற்கையோட பேசுறான், ரசிக்கிறான், பேசுறான். ஒரு கவிஞன் பாடினால ஒரு சொன்னார் ஏதோ ஒரு படத்துல, வெண்ணிலவே வெண்ணிலவே எட்டாத உயரத்தில் வைத்தது யார் வெண்ணிலவே. அந்த நிலவு அவ்வளவு உயரத்துல இருக்குதான். அவன் ரசிச்சுட்டு சொல்றான், நீ அவ்வளவு அழகா இருக்கிற, உன்னை பிடிக்கணும்னு தோணுது, எட்டாத உயரத்தில் உன்னை வைத்தது யார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, யார் ஒருவன் முதல்ல இயற்கையினுடைய அழகை நல்ல ரசிக்க கத்துக்கிறான், அவன் உண்மையிலேயே இந்த பண வெறி இருக்காது இருக்காது. அதனால நீங்க ரசிக்கலாம். எல்லாம் ஒரே இன்பம் தான். மகிழ்ச்சி சொல்றாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. நீ வச்சிருக்கிறதெல்லாம் இன்பம் தான். எங்கும் இன்பமயம். ஒருத்தர் ஒரு கவிஞர், எங்கும் இன்பமயம். நாம எல்லாத்தையும் துன்பமா பார்க்கணும், எல்லாவற்றையும் துன்பமா மனுஷன் பார்க்கணும். ஆனா அந்த சிந்தனையில போய் உயரும் போது எல்லாம் இன்பமயம். இன்பத்தை தவிர வேற ஒண்ணு இல்லை, இருக்க முடியாது. இயற்கையில துன்பத்துக்கு இடமே இல்லை. நீங்க கண்டுபிடிங்க, அவ்வளவு இன்பம். ஆனால் நீங்க ஒரு சின்ன விஷயம் புரிந்து கொள்ளணும். இந்த புலன்கள் மூலமாக ரசிக்கிறோமே இன்பம், அது சிறிது நேரம். ஆகவே அது சிற்றின்பம். புலன் இன்பங்கள் அனைத்தும் சிற்றின்பம். சிற்றின்பமா இருந்தாலும் இன்பம் தான். அந்த சிற்றின்பத்தை கூட நீங்க முழுமையா அனுபவிக்கலன்னு சொல்லுங்க. சாப்பிடும்போது முழுமையா சாப்பிடல, கடவுளை உறவுல முழுமை அடையல, நிறைவு அடையல, அறகுறை. எத்தனை பேர் இசையை நம்ம நல்ல இசை கேட்டிருக்கோம் இல்லை? அது இன்பம் தானே. அந்த சிற்றின்பத்துல கூட முழுமையாக ஈடுபட்டு அந்த முழு சிற்றின்பத்தையும் கிரகிச்சோமான அது இல்லை. இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த இன்பம் சிறிது நேரம் தான். காலையில மலர்ந்த ரோஜா மாலையில வாடி போயிருக்கு. மலர்ந்து ஒரு சில மணி நேரம் வாசனையா இருந்தது, அப்புறம் வாசனை இல்லை. அந்த பொருளிலிருந்து வரக்கூடிய இன்பம்
சிறிது நேரம் சிறிது அளவு. நமக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா சீக்கிரத்துல இந்த இன்பம் இருக்கு சலிப்பு தட்டு. அல்வா, திருநெல்வேலி அல்வா 50 கிராம் ஒரு பீஸ் தரலாம், நல்லா இருக்கும், சரி ஃப்ரெஷ்ஷு சாப்பிட்டோம். 2 பீஸ் சரி பரவாயில்ல, 3வது பீஸ்ல சலிப்பு தட்டு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? புலன் இன்பம் சலிப்பை கொடுக்குது, உடலுக்கு சோர்வை கொடுக்குது. நீண்ட நேரம் செல்போன் பார்த்தா என்ன, கண்ணுக்கு எரிச்சலாம், சோர்வு. சலிப்பும் சோர்வும் சிற்றின்பத்துல இருக்கு. இப்போ இந்த மனசு இருக்கு அல்லது ஆன்மா உண்மையில எதை தேடி தெரியுமா? மனதின் மூலமா ஆன்மா பேரின்பத்தை தேடும், தெவிட்டாத இன்பத்தை தேடும். தெவிட்டாத இன்பம் நல்ல புரியும், தேடுது மனதின் மூலம். ஏன்னா ஆன்மாவுடைய ஊடகம் மனசுதான், மனம் மூலமா தேடும். இந்த மனம் என்ன பண்ணும், இதுவரைக்கும் அதற்கு எங்க இருந்து இன்பம் கிடைச்சதோ அங்கேயே தேடும். எங்க? புலன் உணர்வு, பொருட்கள் அல்லது மனித உறவு, அங்கதான் தேடும். ஆனால் இது ஒரு மயக்கம், ஒரு இல்லூஷனரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இங்கதான் குருமார்கள் வராங்க, வேதத்தில் வச்சு வர்றாங்க. எப்பா, நீ உண்மையில் தேடுவது அளப்பரிய இன்பம். ஆனா எதுல தேடுங்க? சிறிது தர இன்பம் தரக்கூடிய பொருள்ல தேடு. கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே உன் மனசு நிறைவடையில்லை. புறத்தே இருந்து வரக்கூடிய ஆனந்தம், புற ஆனந்தம் என்பது இட் இஸ் வெரி வெரி லிமிட்டட். ரொம்ப, அதாவது ஒரு அளவுக்கு உட்பட்டது. ஆனால் உன் ஆன்மா நீ தேடுவது அளப்பரிய இன்பம். அது எங்க இருக்குதுன்னா அது உன்னில் இருக்கிறது. இது ஒரு பெரிய ரகசியம், இயற்கை மிகப்பெரிய ரகசியம். ஒவ்வொரு மனிதனும் தேடக்கூடிய அளப்பரிய இன்பம், மனதிற்கு நிறைவை தரக்கூடிய அளப்பரிய இன்பம் அவனிடமே இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போனா அவனிடம்னு கூட சொல்லக்கூடாது, அவனே. எனது ரியாலிட்டி, உங்க ரியாலிட்டி இருக்குல்ல, உங்களுடைய உண்மை தன்மை என்பது வேற ஒண்ணும் இல்லை, பேரின்பம், பேரானந்தம். எனக்குள்னு சொல்லக்கூடாது, எனக்குள் ஆனந்தம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் ஆனந்தம். இந்த நான் என்னுடைய அம்சமே ஆனந்தம், பேரானந்தம். வெளியில போய் இன்பம் இருக்கு, ஆனா அளவோடு இருக்கு. இது நம்ம அனுபவம். அளவோடு இருக்குங்கிறது அனுபவம். சோர்வை தருவது, தெவிட்டது இருந்தாலும் அது இன்பம் தருந்தா பழகி நாளைக்கு, நாளைக்கு ஒரு பிரியாணி, நாளைக்கு மீண்டும் அந்த பெண்ணை தேடுறது. ஏன்னா நிறைவடையும். அப்ப அளப்பரிய ஆனந்தம் எங்க இருக்குன்னா அகமாக இருக்கிறது. அகத்தில் இருக்கிறது என்று சொல்றதை விட அகமாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, அது நல்ல வார்த்தை உபனிஷத்துல. அகம் பிரம்மாஸ்மி, ஆனந்த சொரூபம், அகம் ஆனந்தம். சரி, அப்ப நம்முடைய முயற்சி என்னவா இருக்கணும்? வெளியில எல்லாத்தையும் ரசிக்கணும், சிற்றின்பமா இருந்தாலும் அனுபவிக்கணும், நல்லதுதான், தப்பில்லை. ஆனால் உண்மையில் நான் தேடுகிற பேரின்பம் அகம். அப்ப எப்படி அகம் சென்று அகம் அமர்வது? உள்ள போகணுமே, போய் அமர, அமர்ந்துட்டா தன்னை ஆனந்தமா உண்டு. அது எப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் நம்ம நடத்தின தியானம், வாழ்வியல் தத்துவம் எல்லாம். ஏன்னா அகத்துல போகணுமானா புறத்திலிருந்து விடுபடணும். இந்த மனம் புறத்திலிருந்து விடுபட்டாதான் அகத்துல போக முடியும். ஆனா புறத்திலிருந்து விடுபடலாம் நினைக்கும் போது அது விடமாட்டேங்குது. கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி, பாலின கவர்ச்சி. எஸ், பொருளும் கவருது, பாலினமும் கவருது. எப்படி விடுறது? கஷ்டம், இங்கதாங்க கஷ்டம். இருந்தாலும் சாதனைன்னா என்ன பாருங்க, இறை சாதனை. சாதனைன்னா கஷ்டம், அதை சாதிக்கிறது தான். சும்மா சிம்பிள் விஷயத்தை சாதிச்சா அது சாதனை இல்லை. சொல்லப்போனா என் தகுதிக்கு மேல நான் ஏதாவது ஒன்று செஞ்சுதான் சாதனை. அப்ப இறை சாதனைன்னா
கஷ்டம்தான். அந்த இறைவனுடைய அம்சம் என்ன? ஆனந்தம். சிவம் ஆனந்த சொரூபம், பரம் ஆனந்த சொரூபம், பிரமானந்தம், சிவானந்தம், அருளானந்தம், அறிவானந்தம், எல்லாமே ஆனந்தம். அது எங்க இருக்கு? நானாக இருக்கு. மை அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் a state of blissfulness. இதெல்லாம் இது ஒரு புரிதல். ஆனா எப்படி நான் ஆனந்தமா இருக்க? அத நான் என்பதனுடைய அம்சம் ஆனந்தமா இருக்கு. அங்க அதை நிரூபிப்பதற்காக இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சொல்லப்படாத சுருக்கமா மகிழ்ச்சியாக காந்த தத்துவம் என்று சொல்லி உனக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் ஆனந்தமயமானது, முழுமையானது. அது அந்த ஜீவகாந்தம் என்ற பேரானந்தம் 5 புலன் வழியா வரும்போது செதறுது. ரிஃப்ராக்டட் மைண்ட் 5 வழியில செதறுது. செதறதுனால ஒண்ணும். இன்னொரு ஜீவகாந்தம் 5 புலன்கள் வாயிலாக செதறுது, செலவாகுது. கன்சம்ஷன் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம். கன்சம்ஷன் ஆனது செலவு. அப்ப ஜீவகாந்தம் செலவாகும் என்னாகும்? சோர்வடை. நம்ம பிராக்டிகலா நம்ம லைஃப்ல பார்க்கணும். ஆனால் அதே ஜீவகாந்தம் மனமாக வெளியேறாது அடக்கமாக இருந்தால் அது தன்னையே உணரும். ஜீவகாந்தம் தன்னுடைய ஜீவகாந்த தன்மையை உணருது. அது எப்படி இருக்கு? பேரானந்தம். அது எப்போ உணர முடியும்? இதுக்கு சிஸ்டமேட்டிக் சைக்கோ எக்ஸசைஸ், ஒரு சீரான மனோ பயிற்சி தொடர்ந்து ஆழ்ந்து கொடுத்தவையானா சிற்றம்பத்தையும் அனுபவிச்சுக்கலாம். கண்டபடி அப்படியே இருந்தா ஒரு ஓரிரு நிமிடத்துல மனசு அப்படியே நோ கன்வர்ஷன், நோ கன்செப்ஷன். இதுக்கு பேர் எ சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வின் இருப்பு. இப்போ உணர்வு புலன் உணர்வா மாறும். தியானத்தின் உச்சத்தில் அந்த உணர்வு தன் உணர்வா அமருது, தன் உணர்வாய் அமருது. அந்த அமர்வு என்ன கொடுக்குது? ஆனந்தங்கிறது அனுபவத்தை கொடுக்குது. இப்போ இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு சீரான மனோபயிற்சி. ஒண்ணு தியானம், மற்றொன்று தற்சோதனை. தற்சோதனை எதற்குன்னா, தற்சோதனை செய்து இவையெல்லாம் தேவையில்லை, இவையெல்லாம் தேவையில்லாததை நான் தேடி ஆகுதுதான் எனக்கு துன்பம் சொல்லி அகத்தை ஆய்வு செய்து கண்டுபிடிக்கும். ஏன்னா அகத்துல இறை தன்மை மட்டும் இல்லை, விலங்கின தன்மை இருக்கு. அந்த விலங்கின தன்மை தான் இப்ப மனமாக எழுச்சி பெற்று கோலோச்சி கொண்டிருக்கு. அந்த அபகரித்தல், கொலை செய்தல், பிறர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் சொல்லக்கூடிய முச்செயல் இருப்பாங்க. அது மனம். இதெல்லாம் புரிஞ்சிட்டு அப்புறம் எனக்குள்ள இருக்குது, இதை விட்டாதான் முடியும். இதை விடலாமா வேண்டாமா? விட்டுறலாம். அது இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவையில்லாததை தேவை என்று கருதி கொண்டிருந்தோம். இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம், இவை தேவையில்லை. பெரிய பங்களா தேவையில்லை, நிறைய நகை நட்டு தேவையில்லை. இதெல்லாம் மகிழ்ச்சி தரும் தானே வச்சோம். ஆனா வாழ்க்கை அனுபவத்துல பார்த்தோம், மகிழ்ச்சி தரல. ஏதோ தந்த மாதிரி இருந்து போயிருது. இதுல ஒரு கான்ஸ்டன்ட் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இல்லை. ஏதோ வருது போகுது. வரும்போது சந்தோஷப்பட்டோம், போகும்போது துக்கம் அடையும். அப்ப எதை சுகம் என்று கருதுகிறோமோ அந்த துக்கமும் இருக்கு. அப்ப சுகத்தை தேடினால் சுகம் வரும், தொடர்ந்து துக்கம் வரும். துக்கம் வரும் என்பதனால இந்த சுகத்திலிருந்து நான் கொஞ்சம் விடுபடுகிறேன், அதை குறைந்தபட்ச சுகத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்க பக்குவப்படுத்தணும். கஷ்டம். ஏன் தெரியுமா? அந்த கற்பனையில இருந்து உங்க மனசு அவ்வளவு சீக்கிரம் விடாது. விடுமா? ஏன்னா அவ்வளவு கவர்ச்சி. இது பாலின கவர்ச்சி, சாதா கவர்ச்சியா விட்டுற முடியுமா? பொருள் கவர்ச்சி.
இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு பாத்திர கடைக்கு போயிருந்தேன், ஒரு பொருள் வாங்க. அங்க ஒரு குதிரை வச்சிருக்கான், 1.5 அடி உயரம், காலை ரெண்டையும் தூக்கிட்டு, கோல்டன் கலர், கோல்டே தான். இல்லையா குதிரை சார், கரெக்ட், இவ்வளவு அழகா இருக்கு, இது என்ன விலை சார்? இது வந்து மெட்டல் இல்லை, சைனா கிளையில, சைனால இருந்து வந்துதான். அந்த கோல்டன் பெயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது தங்கத்தை விட சிறப்பா இருக்கு. 18,000 ரூபாய். கொஞ்ச நேரம் நின்று நான் பார்த்தேன், அது என்ன கவர்ந்து எடுக்குது. ஒரு மனசு சொல்லுது, 18,000 போனா பரவாயில்ல, வாங்கிடுமா? வாங்கி நம்ம வீட்டுல அந்த கீரியோவுக்கு மேல வச்ச வீடு எப்படி இருக்கும், முன்கால் அழகா இருக்குமே, ஒரு மனசு சொல்லுது. அப்புறம் பாடா, ஒரு மனசு பாடா திரும்பிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, கவர்ச்சி அவ்வளவு சீக்கிரம் விடாது. நாம அகத்தாய்வு செய்து இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லைன்னு நிறைய விஷயத்த விடணும். அப்படிதான் உள்ள போகும். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் இயேசுமான் சொல்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், எல்லையற்ற இறையின் ஆட்சி, ஆளுமை, ஆனந்தமயமான ஆளுமை இருக்கப்பா. எங்க? மனம் திரும்பிப்பார். டர்ன் அபவுட் யுவர் மைண்ட். உள்ள பாரு, உள்ள என்ன இருக்கு? அகம் பிரம்மாஸ்மி, ஆனந்தமயம். ஆனால் மனது திருப்பு கடினமா இருக்கு. அதை சாதிக்கணும். அதுக்கு நீங்க ஒரு நாள் மௌனம் போடு. அவர் ஏதோ 30 நாள் போட்டாரு, நீங்க ஒரு நாள் போடுங்க. போட்டு இப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை எழுதி இதுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிங்க. கவலை ஒழுத்தல் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதன் அடிப்படையில அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுங்க. சாயங்காலம் மௌனம் முடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். இனி எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு அது தீர்வு காணக்கூடிய சூத்திரம் என் கையில் இருக்கு. 4 சூத்திரம் இருக்குல்ல. உடனடியாக கவனிக்க வேண்டிய பிரச்சனை, ஒத்தி போட்டு செய்ய வேண்டிய பிரச்சனை, அலட்சியப்படுத்த வேண்டிய பிரச்சனை, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அந்த மாதிரி காலம் போட்டு நீங்க ஒரு நாள் கவலை ஒழித்தல் அதிகார புத்தகத்துல என்ன இருக்கோ அதன் அடிப்படையில உங்க பிரச்சனைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி அதுக்கு ஒரு தீர்வு கட்டுன்னு போகும், தைரியம் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இன்னொரு நாள் மௌனம் போடும். ஆசை செய்யறவை உண்மையில இதெல்லாம் தேவையா? தேவைக்காக வாங்கியிருக்கோமா, ஆசைக்காக வாங்கியிருக்கோமா? இதுக்கு முன்னாடி இது வாங்கினதுனால நம்மளுடைய ஆசையை பூர்த்தி ஆயிடுச்சா? அது இன்னைக்கு நமக்கு இன்பம் தருதா, அல்ல அன்னைக்கு மட்டும்தான் தருதா? இப்படி அனலைஸ் பண்ணணும். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பண்ண உங்களுடைய அறிவு தெளிவாகிட்டே, அறிவு தெளிவாக தேவையற்ற 99% உங்களுக்கு. இதுதான் அகத்தாய்வு. உங்களை நீங்க செம்மைப்படுத்துறீங்க. எதுக்கு தெரியுமா? மனதை திருப்புவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம் இந்த மனம் புறமணமாக போகாம அகமனமாக உள் திரும்பி அகன அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் அங்கே ஏற்படுற அனுபவம் என்ன? ஒரு கெவனி. அந்த அனுபவம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜோன். எங்கேயா ஒரு இடத்துக்கு போறோம், கம்ஃபர்டா உட்கார்ந்து கடற்காடு தேடுறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கூட்டமா இருக்கு, எங்கேயாவது கம்ஃபர்டா இருப்பீங்க, 1 hour ஆகும், வெயிட் பண்ணணும். நம்ம எதை தேடுறோம்? கம்ஃபர்ட். கிடைக்குது, வெளியில சேர் போட்டிருக்காங்க, ஃபேன் போட்டிருக்காங்க. ஆனால் the most comfortable zone is within you. உனக்கு உள்ளாக ஒரு நிகரற்ற சௌகரியம், கம்ஃபர்ட் இருக்கு. அது என்ன கம்ஃபர்ட் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் கம்ஃபர்ட். வெளியில கிடைக்கிற கம்ஃபர்ட் மெட்டீரியல் கம்ஃபர்ட், பொருள் தரக்கூடிய ஒரு சௌகரியம். ஆனா உள்ள போனீங்கன்னா ஆன்மா தரக்கூடிய சௌகரியம் இருக்கு, அது நிகரற்ற. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எதை ஃபீல் பண்றீங்க? மோஸ்ட் கம்ஃபர்ட். அடுத்து மோஸ்ட் பியூட்டி. வெளியில நீங்க இவ்வளவு அழகா பார்க்க முடியாது, உங்க அழகுக்கு நிகர் எதுவுமே வெளியில. யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் வித்இன். உங்க அழகை பார்க்க. அப்புறம் இனிமை, ஹார்மனி, பிளசன்ட்னஸ்,
அதை பாக்குறீங்க. உங்களை என்னவா பாக்குறீங்க நீங்க? சௌரியம், அழகு, இனிமை, ஒட்டு மொத்தம் உங்களுடைய அகம் நல்ல உடந்தாச்சு. இப்ப வெளியில வரீங்க, சாப்பாடு உண்மையிலேயே அந்த முன்னாடி நானும் அள்ளி அள்ளி வயிறு போட்டேன். இப்பெல்லாம் 20 நிமிஷம் 20 அதுல கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ரசிச்சு சாப்பிட்டேன். அந்த காரத்தை நான் ரசிக்கிறேன், உப்பை ரசிக்கிறேன், கசப்பு கசப்புன்னு சொல்லுவாங்க நார்த்தங்க. அந்த கசப்பு எவ்வளவு சுவையா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் சுவையை நான் உணர்ந்த பிறகு அகத்துல எல்லாமே எனக்கு நல்ல சுவையா இருக்கு. என் அழகை ரசித்த பிறகு வெளியில எல்லாம் அழகா இருக்கு. முன்னாடி ஒரு விஷயத்த அழகு ஒண்ணு அழகு இல்லைன்னு சொல்றோம். இப்ப எல்லாம் அழகு. இயற்கையில எல்லாம் அழகும் இருக்க முடியும். இறைவனுடைய தோற்றம் அல்லவா? இறைவனை தன்னை பல பல தோற்றங்களை வெளிப்படுத்தி இருக்கான். அழகென்ற சொல்லுக்கு முருகா சொல்றாங்க. முருகுன்னா அழகு. எது? எல்லாம். இந்த கௌமாரம்னு ஒரு தத்துவம் இருக்கு. சமயம் கேள்விப்பட்ட 6 சமயம்: சைவம், சாக்தம், வைஷ்ணவம், சௌரம், கௌரம், கானபத்தி. இதுல 6ல ஒண்ணு முருகனை பற்றி உள்ளது. முருகனை நீங்க படத்துல பாக்குற முருகன், இங்க முருகனா அழகு. எப்போ அந்த அழகா முருகனுக்கு 6 முகம், 6 அறிவுல முழுமை அடைந்தவன். அது சொல்றது 6 முகம் சொன்னாங்க. என்னைக்கு அறிவியல் முழுமை அடைஞ்சானோ 6 முகமா மாறும். அவனுக்குள்ள அழகை ரசிக்கிறான், முருகனா ரசிக்கிறான். நான் ரசிச்சிருக்கேன். வீட்டுக்கார சொல்றா, நீ முருகனை பார்த்தேன். எங்க உங்களுக்கு தான் கடவுள் கிடையாது. எங்க? நான் தான். அவன் போக போகன்ற கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி உண்மை அதுதான். நீங்க கந்த புராணத்துக்கு உள்ள போனீங்க, அதுல இதெல்லாம் வரும். கந்தன் ஏன் அவனுக்கு 6 முகன், ஏன் முருகன் கதை பண்ணி வச்சாங்கன்னா அந்த கதைக்குள்ள மனிதனாகிய நாம 6 அறிவில் முழுமை அடையும் போது, அதாவது அறிவில் முழுமை அடையும் போது அனைத்தும் அழகு. இப்ப அறிவுல முழுமை அடையில சிலது அழகா இருக்கு, சிலது வெறுக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? பிளக்சுவேட்டட் மைண்ட். ஏன்னா தெளிவடையுது, முழுமை அடையில தெளிவடையுது. எப்போ நீங்கள் உங்களுடைய 6வது அறிவியல் முழுமையும் தெளிவும் அடைகிறீர்களோ அது பிறகு நீங்க பார்ப்பதெல்லாம் அழகு. முருகனை தவிர வேறு ஒண்ணு அழகன். எல்லாம் அழகு, எல்லாம் இனிது, எல்லாம் இன்பமயம் அப்படிங்கிற அனுபவம். ஆகவே புறத்திலும் இன்பம் இருக்கு, அகத்திலும் இருக்கு. ஒரு சிறு வேறுபாடு. புற இன்பம் சிறிது நேரம், சிறிது அளவு, சோர்வு, சலிப்பு. ஆனால் அகத்தில் இருப்ப பேரின்பம் அது எதுவுமே நோ நெகட்டிவ்னஸ். அதான் நான் யாரு இப்போ? அழகன், இனியன், பேரானந்தம். இதெல்லாம் இயற்கையில ரகசியமா இந்த இயற்கை தோற்றங்கள்ல வச்சிருக்கு. நமக்கு மறைமுகமா ஏதோ அப்படி இப்படி கதையில சொன்னாங்களே தவிர தெளிவா சொல்லல. ஆகவே நீங்கள் இன்னும் முயன்று, நான் சொன்னது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப கொஞ்சம். இன்னும் முயன்று இந்த இயற்கையுடைய முழு இயற்கையை ஆதி தொட்டு அந்த வரைக்கும், ஆதி என்பது சுத்தவெளி, அல்லது எழுச்சி பெற்றிருப்பது சக்தி, அந்த சக்தி திரிவு பெற்று பஞ்சபூதங்கள், தொடர்ந்து உணர்வு நிறைந்த ஜீவனங்கள், அந்த ஜீவன்ல இறுதியாக வந்தது மனிதன், மனிதனிடம் இறுதியாக வெளிப்படுவது மனம், அந்த மனமே அந்த முடிவு. ஆனா அந்த மனம் முடிவடையாம தொடருது, வெளியில புறமணமா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நீங்க அதை முடிவுக்கு கொண்டு ஒரு நாள் முற்றிற்று, அறிவு முற்றிற்று, முற்றறிவு. அந்த முற்றறிவில் அப்படியே கட்டுக்கொண்டு இருங்க. இந்த பேரானந்தம் என்பதனுடைய பொருள் அங்கு விடாது.
இதுதான் பிறப்பனுடைய ரகசியம், சீக்ரெட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். எது இப்ப நானாக வெளிப்பட்டிருக்கு? ஆனந்தம், ஆத்மா, ஆத்மானந்தம். ஆத்மா வெறும் ஆத்மா, அந்த ஆத்மா ஆனந்தம். அந்த ஆத்மா அந்த ஆனந்தத்தை உணர்வதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு கருவிதான் மனித உடல், மனித மனம். அப்ப அதுக்கேற்றவாறு இந்த கருவியை நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணிடணும். உடல் மனம் என்ற இரு கருவிகளையும் தூய்மையாக வலிமை உடையதாக மாற்றி அமைப்பதற்கு தான் யோகா. உடற்பயிற்சி, பயிற்சி, தியான பயிற்சி, எல்லா பயிற்சிகளும் எதுக்கு? உடல் மன கருவிகளை தூய்மையாக, கூர்மையாக அல்லது வலிமையாக வைப்பதற்கு. அதெல்லாம் பண்ணி அந்த கூர்மையான மனதை கொண்டு தன்னுடைய அடித்தளமாக இருக்கிற ஆனந்தத்தை உணர்ந்து நிறைவு. சுருக்கமா சொல்லியிருக்கேன், நிறைவு செய்யறேன். இனி நீங்க ஏதாவது ஒன்றுமான கேள்விதான் கேட்க. ரொம்ப சிரமப்பட வேண்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா கொண்டு வந்துட்டீங்கன்னா, என்ன விஷயம்னா, இதெல்லாம் தேவையில்லை, ஆனா நான் தேவை நினைக்கிறேன். ஒரு மயக்கம். உங்களுடைய மயக்கத்தை நீங்க புரியும். தேவையில்லாத தேவை நினைக்கிறீங்களே, அது பெரிய மயக்கம், மாயா. இவ்வளவுதான் தேவைன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா தெளிவு. பசித்தா சாப்பாடு, தாகித்தா தண்ணி, உடுக்க ஏதோ கொஞ்சம் குறைந்தபட்ச ஆடைகள், இருப்பது ஒரு இருப்பு, வாழ்வதற்கு மகிழ்ச்சியா வாழ்வதற்கு இயற்கை காட்சிகளை கண்டா போதும். அதுக்கு நிறைய நகை வேணும்னு அவசியம் இல்லை, கார் வேணும், பங்களா வேணும்னு அவசியம் இல்லை. நாம கட்டியிருக்கிற இந்த வீடை விட மிகப்பெரிய வீடு பூமி, இறைவன் கட்டி கொடுத்திருக்கான். நாம ஏதோ வீட்டுக்குள்ள 4 சேரு டேபிள் போட்டு அழகு பார்க்கிறோம், அவன் போட்டு கொடுத்திருக்கான். கடற்கரை, மலை, மலைப்பிரதேசம், காடு, நீர்வீழ்ச்சி, எவ்வளவு அழகு. இதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் கியர் போடணும். இனிமேல் அதெல்லாம் வேண்டாம், இது வரைக்கும் சரி அப்படின்னு ஒரு தேவையை கொண்டு சுருக்கிக்கிட்டீங்கன்னா, தேவையை சுருக்கும். டிமாண்ட்லெஸ் மைண்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்க ஆனந்தமா. சரி, இதான் இருந்தா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா குரு தினத்துல ஒரு சிறப்பானது ஒரு சிந்தனை உரையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது அகம், புறம், ஆனந்தம். நம்ம நிறைய பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா புறத்தை நல்லா தூய்மையா வச்சிருப்போம். ஆனா அகம்னு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு அழுக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும். அது இன்னொன்னு சிறப்பா சொன்னாரு. இயற்கையின் அழகை ரசிக்க யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஞானத்தோடைய வாயில என்ட்ரி ஆக முடியும். உண்மைதான். ஏன்னா நமக்கு பாரதியார் சொன்னது எல்லாமே நமக்கு ஐயா எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப ரொம்ப இன்னைக்கு சிறப்பா இருந்தது ஐயாவுடைய சிந்தனை உரை. அதுவும் இந்த நம்மளுடைய மனமானது வெட்ட வெளியில் தொடங்கி எப்படி மனிதனிடத்தில் இது மனமாக வெளிப்பட்டது அப்படின்னு எப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு கொண்டு வந்தாரு. ஐயாவுடைய உரை எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு முறை கேட்டா மட்டும் நமக்கு அது உணர்வு பூர்வமா அனுபவிக்க முடியாது. நிறைய டைம் நம்ம கேட்கும் பொழுதுதான் நமக்கு அதுல இருந்து நமக்கு என்ன கருத்து ஐயா சொல்ல வராரு, நாம என்ன அதுல தெரிஞ்சுக்கிட்டோன்றது அனுபவிக்க முடியும். அதே போல இன்னொன்று, புலன் இன்பங்கள் பாத்தீங்கன்னா சலிப்பை தரும், சோர்வு தரும்னு சொன்னார். உண்மைதான். ஏன்னா நமக்கு இந்த புலன்களுக்கு வேலை கொடுக்க கொடுக்க அது கண்டிப்பா டயர்ட்னஸ் வரும். ஆனா பாத்தீங்கன்னா மனதின் மூலம் அடையக்கூடிய இன்பம் அது எப்பொழுதுமே நமக்கு சோர்வையே தராது. அதுல இருந்து வரக்கூடியதுதான் இந்த பேரின்பம்னு சொன்னார் பாருங்க. உண்மை. ஏன்னா நம்ம மனதின் மூலமா நமக்கு அந்த சுத்த வெளியை போயிட்டு அதை அனுபவபூர்வமா அனுபவிக்கும் பொழுது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே நமக்கு மனசு வராது. அதுவும் மனிதனிடம் அளப்பரிய இன்பம் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கு. நாம எல்லாம் வெளியில தான் தேடிட்டு இருக்கோம் இன்பம் வெளியில இருக்குன்னு. ஆனா நம்மளுடைய இன்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்குன்னு மிக சிறப்பா இன்னைக்கு ஐயா சொல்லிட்டாரு. இன்னொன்னு சொன்னாரு,
நமக்கு எந்த ஒரு பொருள் தேவைப்பட்டதுனாலும் தேவையா ஆசையா அதை முதல்ல பண்ணணும். தேவைனா அதை கண்டிப்பா வாங்கிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆசைனா அதை கொஞ்சம் சீரமைத்து இது நமக்கு இப்பொழுதுக்கு தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். எப்பவுமே நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு எல்லாமே ஆனந்தம் தான். அப்ப அகம் புறம் ஆனந்தம் சிறப்பானது ஒரு சிந்தனை உரை வந்து ஐயா இன்னைக்கு நமக்கு வழங்கி இருக்கிறாரு. இந்த சிறப்பானது ஒரு சிந்தனை உரையை கொடுத்த ஞான ரிஷி ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து அனைவரும் வாழ்த்துவோம். ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் சமுதாய தொண்டும் ஆன்மீக தொண்டும் மேலோங்கி சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி பதில் கேட்கறவங்க இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன். முதலாவதாக கேலக்ஸி 201 அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன், கேளுங்கம்மா. ஐயா, அடியேனுடைய சிறு விண்ணப்பத்தை தங்கள் சமூகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. அதில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்பது கண்ணதாசனின். இப்பொழுது வேதாத்ரி மகிழ்ச்சி என்ற அச்சாணியை கொண்டு சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அச்சாணி என்றால் மகன் இறைமதன் அந்த அச்சாணியை சுற்றி சுழண்டு வரும் சக்கரமாகும். ஆதலால் இனிமேல் நாம் குரு வாழ்க, குருக்களின் புகழ் வாழ்க என்று கூறுவதை விட குருக்கள் வாழ்க, குருக்களின் புகழ் வாழ்க என்று கூறினால் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களையும் மகன் மதர்குமார் அவர்களையும் தங்களைப் போல் வந்து எங்களுடைய ஞானக்கண்ணை திறக்கின்ற அனைத்து குருமார்களையும் நினைத்து நாங்கள் வழிபடுவதாக அடியேன் கருதுகின்றேன். இதில் சிறு பிழை இருந்தால் மன்னிக்கவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக 1+5 அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இது லாஸ்ட் ரிஷிகேஷ் ப்ரோக்ராம் 4 days அங்க வச்சிருந்தீங்க இல்லையா அக்டோபர்ல? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்போ வருதுங்க? அக்டோபர்ல வரும். அக்டோபர் லாஸ்ட் வச்சிருந்தீங்க இல்லையா 4 மாசத்துக்கு முன்னாடியே? ஆமா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்போ வருது ரிஷிகேஷ்? இந்த வருஷம் அக்டோபர். இந்த வருஷம் அக்டோபர் தானா? ஓகே, நாங்க கர்நாடகா இருந்து மைசூர்ந்து வரலான்ட்டு பிளான் இருக்கு, அதனால தான் முன்னாடியே கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ். அனௌன்ஸ் பண்ணுவோம். முன்னாடி நம்மளோட அனௌன்ஸ் வருமா? நம்ம கூகுள் ஃபார்ம் எல்லாமே நம்மளோடலயே அனுப்புவோம், உங்களுக்கு நாங்க சொல்றோம் கண்டிப்பா. ஓகேங்க, தேங்க்ஸ். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கத்திற்குரிய வேதாத்திரிய ஐயா ஞான ரிஷி KS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு சின்ன மன்னிக்கணும், நான் சொல்றேன்னு நினைக்க கூடாது. இந்த பொங்கல் அன்று தாங்கள் பேசவில்லையே என்ற ஒரு பெரும் குறை இருந்தது. இது இறையருள் இறையாற்றல் எப்படி போச்சுன்னு தெரியலங்கய்யா. ஐயாவை வாழ்த்தி ஒரு இதுன்னு, ஆனா வெளியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க ஐயாவை இறைமதன் ஐயாவை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க வாழ்த்தி இருப்பீங்க, 108 தடவை வாழ்த்தி இருப்பீங்க. அதனால இன்னைக்கு அவரை மனதார
நெஞ்சார வாயார ஆத்துமாத்துமாக மானசீகமாக அவரு அந்த வேள்வி முடிச்சிட்டு வந்ததுல ஞானம் பெற்று அவர்கள் இறைநிலை உணர்வு பெற்று மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று என்னாச்சுங்க? ஐயா பேசுங்க. அடுத்ததாக சிவசக்தி அம்மா அவர்கள். சிவசக்தி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. பேசுங்கம்மா ஐயா கிட்ட. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அவங்களோட விஷயங்கள் அவ்வளவுமையா சிறப்பா இருந்துச்சு. தியானத்தை பத்தி தன்னை ஆராயறத பத்தி எல்லாம் சொன்னீங்க ஐயா. அது உண்மையிலேயே அந்த தியானம் செய்யக்குள்ள தியானம் செய்யக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கும். அது சொல்ல முடியாது, வார்த்தை இல்ல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, என்னன்னா மௌன விரதம் மௌனம் அப்படிலாம் சொல்றாங்க தானே ஐயா. இப்ப மௌனம் இருந்தாங்க ஐயா, அன்னைக்கு எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரி விஷயங்கள் தியானமே செய்துகிட்டு இருக்கேன் தானே ஐயா. வேற ஏதாவது அது சம்பந்தம் தற்சோதனை செய்யும். நான் சொன்னேன் ஒரு நாள் மௌனம் போட்டு இன்னைக்கு டேட்ல இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது சொன்னேன் எனக்கு. சரிங்க, நான் கேக்குறேன் ஐயா. மௌனம் போட்டுங்க ஒரு நாள், கிராஸ் ஆகாது. மௌனம் போட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானா அது எழுதி அது என்ன தீர்வு வேணும்னு கண்டுபிடிங்க. ஒண்ணு. இன்னொன்னு தேவையில்லாத தேவையில்லைன்னு கண்டுபிடித்தது. அகத்தை ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறது. அதுதான். அது என்ன மாதிரி நாட்கள்ல செய்யலாங்க ஐயா? என்னைக்கு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு என்னைக்கு ஓய்வோ அன்னைக்கு செய்யலாம். சரிங்க. மத்தது அந்த புத்தகங்கள் அப்படி படிக்கலாமா ஐயா? நல்ல மாதிரி இல்ல எப்படி? இல்ல, புத்தகம் படிக்க வேண்டாம், உங்களை படிங்க. சரிங்க, உங்கள் மனதை படிக்க. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஜெகநாதன் ஐயா திரும்பவும் பேசுறீங்களா ஐயா கிட்ட? வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கத்திற்குரிய ஞானரிஷி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அன்னைக்கு உங்களை பொங்கல் அன்னைக்கு நம்ம இறைமதன் ஐயா அவர்களை நீங்க வாழ்த்துவீங்கன்னு ரொம்ப. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வரேன்னு சொன்னாரு. அது நம்மளாலதான் பிரச்சனை வந்தது. அந்த இடத்துல 500 பேர் இணைஞ்சதுனால ஐயாவால உள்ள வர முடியல. சரிங்களா? நம்ம அங்க இருக்கிறவங்களை நம்ம வெளியில போக சொன்னாலும் ஐயா அந்த நேரத்துக்கு உள்ள வர முடியாது. ஐயா முதல்ல கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, தனியா வாழ்த்தும் ஐயாவை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏதாவது கேள்விகள் இருந்தா மக்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஐயா ஜூம்ல வரல அப்படின்னா ஜூம்ல அவரால் இணைய முடியல. 500 பேர் வந்ததுனால அவரால் இணைய முடியல. சரிங்களா? அதனால ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் மக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜிகே அம்மா அவர்கள். ஜிகே அம்மா பேசுங்கம்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு முன்னாடி இப்போ ஒரு அம்மா பேசினாங்க, இந்த மௌனத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. மௌனம்னா இப்போ நம்ம அமைதியா இருந்து பேசாம இருக்கிறதுல ஒரு மௌனமா, இல்லைன்னா தியானம்லாம் பண்ணிட்டு ஃபுல்லா தியானம் ஒவ்வொரு தவமா பண்ணிட்டு இருக்கிறது மௌனமா? அப்புறம் காலையில 4 மணி நம்ம மதன் ஐயா நடத்துற ப்ரோக்ராம்ல எல்லாமே 4 to 7 வரைக்கும் நம்ம கலந்துக்கிறோம். அப்போ எந்த வித ஒரு பேச்சு இல்லாம மௌனமாவே எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம அது மௌனத்துலதான் அது சேருமா? அப்புறம் இல்லைன்னா மௌனம்னா தனியா ஃபுல் டேவும் நம்ம பேசாம இருக்கிறது மௌனமா சார்? அது முதல் மௌனங்கிறது அடுத்தவங்க பேசாம இருக்கிறது. அது மௌனத்தோட முதல் படி. அப்புறம் நமக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கிறோமா பேசாம இருக்கிறோமா? நமக்குள்ள ஏதாவது ஓடிட்டே தான் சார் இருக்கு.
ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நிறுத்த முடியாது. ஆமா ஆனால் அது ஏன் ஓடுதுன்னு கண்டுபிடிக்கும். அது பேர் தான் அகத்து ஆய்வு. ஏன் ஓடுது? நிறைய ஆசைகள் இருக்கு, அதை வந்து நிறைவேற்றணும், நிறைய பிரச்சனை இருக்கு, அதை சமாளிக்கணும். ஆகவே மனம் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கு. ஆகையினால நீங்க ஆரம்ப காலத்துல மௌனம் இருக்கிறது இருக்குன்னா தத்துவங்களை பயிற்சி செய்யறது, உங்க ஆசைகளை சீரமைக்கிறது, கவலை ஒழித்தல், பிரச்சனை தீர்வு காணுதல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். அதை செய்து பழகிட்டே வாங்க. அது நல்லா பழகி சாதாரண அன்றாட வாழ்க்கையில தினசரி மனசை எப்பவுமே சமாதானமா கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீங்க அந்த மௌனத்தை அப்பப்போ மாசம் ஒரு தடவை போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். மனம் சமாதானம் ஆயிடுச்சுன்னா நீங்க கண்ணை மூடுனா உங்களுக்குள்ள அகப்பேச்சு இருக்காது, உள்ளுக்குள்ள நீங்க பேச மாட்டீங்க, மௌனம். அந்த மௌனத்துலதான் இறை அனுபவம் கிடைக்கும். சரிங்க சார். எங்க பக்கத்துல மன்றத்துல ஒரு 5 நாள் 25 டிசம்பர் 25ல இருந்து 30 வரைக்கும் நாங்க மௌனத்துல கலந்துக்கிட்டேன் சார். இப்போ ஒரு வருஷமா தான் நான் மன்றத்துக்கு போயிட்டு இருக்கேன். பிரம்ம ஞானம் எல்லாம் முடிச்சிருக்கேன். ஆனா அந்த ஒரு வாரம் போய் தவம் பண்ணதுல எனக்குள்ள அவ்வளவு ஒரு மாற்றங்கள், அமைதி எல்லாமே கிடைச்சது சார். காலையில 10 டு சாயந்தரம் 5 வரைக்கும் மௌனம்னா அப்படி தவம் ஒரு 4 தவம் பண்ணி எல்லாமே நல்லா இருந்தது சார். ஆனா இப்போ வந்து வீட்லயுமே இப்போ அமைதியா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வருது. அப்படி இருக்கிறதுக்கு நம்மள அறியாமலே அது வந்து அந்த இறைநிலை வந்து நமக்கு வந்து அதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அதான் நம்ம இப்போ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியா இருக்கிறோம்ல, அதுவும் ஒரு வித மௌனத்துல சேருமாங்கிறதா சார் ஒரு இது. அதுதான் சார். நீங்க சொன்னது புரியுது சார் இப்போ. சரிங்க சார். மனசுக்குள்ள அவ்வளவு ஓட்டங்கள் இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறுத்துறதுக்கு வந்து இந்த மௌனத்துல அதிகபட்சமா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலான்ட்டு ஒரு ஆசை இருக்கு சார். மதனையா வந்து அடுத்த வருஷம் இந்த வருஷத்துல லாஸ்ட் எல்லாருமே ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இறைநிலை வந்து அதுக்கு வந்து நமக்கு வழி கொடுக்கும்னு நான் நம்புறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. இன்று அன்பர்களின் இருங்க ஐயா, உங்களை ஒரு முறை வாழ்த்திடுறோங்க ஐயா. இன்று அன்பர்களுடைய மௌனம் மற்றும் தவம் பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் மிகச் சிறப்பாக விளக்கம் அளித்த ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் சமுதாய தொண்டு மேலோங்கி சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்க ரிலீவ் ஆகிட்டு